யாரையும் அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்ல. மணிகண்டா, நேரம் ஆகுது. நீங்க முதல்ல கிளம்புங்க. சரவணன் மாமா வந்துருவாரு. இருங்க, எங்க கிளம்புறீங்க? கமிஷனர் ஆபீஸ்க்கு. கமிஷனர் ஆபீஸ்க்கா? எது? கமிஷனர் ஆபீஸ்க்கா? எதுக்கு? கமிஷனர் ஆபீஸ்க்கு எதுக்குமா போவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம். கம்ப்ளைண்டா? டேய், கம்ப்ளைண்டா? அதான் ஆல்ரெடி புனிதா கொடுத்துட்டாளே, அப்புறம் எதுக்கு திரும்ப நீங்க போறீங்க? புனிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தானே நாங்க எப்படி நம்புறது? வல்லவா, நான் சொன்னேன்ல, இவெல்லாம் திருந்த போறதே இல்ல. அம்மா, என்னடா நீ? நான் பெத்த பிள்ளையாடா நீ? ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? ஐயோ கடவுளே! நாங்க உங்க பிள்ளைங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரிதாமா? கிளம்ப மணிகண்டா. மாமா, எதுக்கோ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க கண்டிப்பா போகணுமா? சொல்லு. அம்தா, இன்னும் எத்தனை தடவை சொல்றது? நான் முடிவு பண்ணதுதான். மணிகண்டனை சும்மா குழப்பிட்டு இருக்காது அமுதா. நம்ம சந்தேகம் வெறும் சந்தேகமா இல்லையான்னு இப்படிதான் தெரிஞ்சுக்கிறது. ஐயோ, எப்படியும் அத்தை புனிதாக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப நமக்காக இங்க யார் தான் பேசுவா? ஓ, என்னம்மா நீங்கள என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? அத்த, இவங்க எல்லாரும் சேர்ந்து புனிதாவுக்கு எதிரா ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏய், நாங்க யாருக்கும் எதிரா எதையுமே செய்ய போறதே இல்ல. புனிதா கிட்ட இருந்து எங்க அப்பாவை காப்பாத்த போறோம். என்னடா பேசிட்டு இருக்க? அம்மா, அப்பா காணாம போன விஷயத்துல புனிதா எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் சரவணனும் கமிஷன் ஆபீஸ்க்கே போறோம். கமிஷனர் ஆபீஸா? டேய், புனிதாவையே நீங்க சந்தேகப்படுறீங்களா? சரி, புனிதா உங்க எல்லாருக்கும் எதிரா இதெல்லாம் பண்ணுவான்னு சரவணன் நம்புறானா என்ன? அவன் புனிதாவை அக்கா அக்கான்னு தூக்கி வச்சுதான் கொண்டாடிட்டு இருக்கான். அவனுக்கே சந்தேகம் வர மாதிரி தான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சரவணனை வர சொல்லு, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்கிட்ட நேரா பேச தைரியம் இல்லாம அவன் எங்கேயோ போயிட்டானா? எங்களுக்கு தைரியம் இல்லையா அத்தை? இதுதான் நீங்க எங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க அபிப்பிராயமா? தெய்வானே, இங்க பாரு, நான் என் புள்ள சரவணனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவனை பத்தி அபிப்பிராயம் சொல்ல நான் அவன்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, புரிஞ்சுதா? இங்க பாரு, நீ எங்க 2 பேருக்கு நடுவுல சண்டையை தூண்டுற வேலையே பண்ணாத. அவருக்கும் உங்களுக்கும் சண்டையை மூட்டி விட நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எங்களை அப்பா அம்மான்னு சொல்ல எங்களுக்கும் குழந்தை வந்துருச்சு. அவ வளர்ந்து வரும்போதாவது எங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஓ, மரியாதை இப்போ கமிஷனர் ஆபீஸ்ல சேல் பண்றாங்களோ? அத்த, பாத்தீங்களா, இது நமக்கு தெரியாம போச்சு. எங்களை பார்த்தா உனக்கு கிட்டடா போச்சா? மரியாதை இருந்துக்க. டேய், என்னடா நீ? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எதுக்குடா இப்ப நீ அவனை தள்ளி விட்ட? நீ அத்த விடுங்க அத்த. டேய், பேசும்போது பதிலுக்கு பதில் பேசதான்டா செய்யணும். இப்படி கோல மாதிரி தள்ளி விட கூடாது. இது கூட தெரியாம பெரிய இவர் நியாயம் கேட்க போறேன் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாரு. இங்க பார், இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் உன்கிட்ட நான் தான் நியாயம் கேட்கணும். வந்துட்டான். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசுன நல்லா. அத்தையும் நாச்சி மாமாவையும் பொட்டி கட்டி அமிச்ச மாதிரி உன்னையே அமிச்சிடுவேன் சொல்லிட்டேன். டேய், சும்மா நிறுத்துடா. இப்படி எல்லாரையும் பொட்டி கட்டி அனுப்புற முடிவுல தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க யாரு என்ன பண்ணாலும் சரி, புனிதாவை இங்க இருந்து யாரும் வெளியே அனுப்ப முடியாது. ஏய், சொல்லிட்டே இருக்க, நீயும் பேசிட்டே இருக்க. சொல்லிட்டே இருக்க, மேல கை வைக்கிற. பேசுடா, சும்மா விட மாட்டேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அப்பாவை காணோம்னு புனிதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நீ போய் திரும்ப புனிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் நியாயமே இல்லடா. டேய் டேய், அம்மா சொல்றத கேளுடா. எதுவா இருந்தாலும் சரி, அப்பா வீட்டுக்கு வரட்டும்டா.
அதுக்கப்புறம் நாம மெதுவா பேசி எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடலாம். நான் சொல்றத அம்மா, கேளுடா. நீங்க சொல்றது இனிமே நல்லா எதுவுமே கேட்கவே முடியாதுமா. நான் கிளம்புறேமா. மணிகண்டா, நான் சொல்றத கேளு. நீ போக கூடாது. நான் உன்னை போக விட மாட்டேன். அம்மா, நீங்க சொல்றத பல தடவை கேட்டிருக்கேம்மா. இதுக்கும் மேல புனிதா நம்ப முடியாதுமா. வழி விடுங்க, வழி விடுங்கம்மா. மணிகண்டா, நான் போறேம்மா. அம்மா சொல்றத வழி கேளுடா. விடுங்கம்மா. என்ன அம்மா போக சொல்றத விடுங்கம்மா. கேளு. நகருங்கம்மா. நீ அம்மா, போக கூடாது. ஏய், அத்தையை தள்ளி விடுற. இவன் மனுஷனா? போடா. டேய் மணிகண்டா, போகாதடா. டேய் மாமா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா. அன்னிக்கும் மாமாவை கடத்தினவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க போகாதடா. சொன்னா நம்ப போறது இல்ல. அவர் போகட்டும். கமிஷனர் ஆபீஸ்ல சொன்னா நம்புவீங்கல்ல? அத்தை விடுங்க அத்தை. அவர் போகட்டும். நம்ம சொன்னா அவர் கேட்க மாட்டாரு அத்தை. போகாதடா. நீங்க போங்க. போகாத. அம்மா, மணிகண்டா, போங்கம்மா. போகாத. டேய் மணிகண்டா, மணிகண்டா. ஐயோ, புனிதா வருத்தப்படுவாளே. ஐயோ, இவன் இப்படி பண்றது தெரிஞ்சா. டேய், அம்மா சொல்றத கேளுடா. வந்துடுடா.